புஷ்பா பட நாயகன் அல்லு அர்ஜுனை விடாது துரத்தும் ரசிகை மரண சர்ச்சை. ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் நடந்தது என்ன? திடுக்கிடும் தகவல்கள். ஜாமீனில் விடுதலையானாலும் அல்லு அர்ஜுன் தலைக்கு மேல் கத்தி. விசாரணைக்கு ஆஜராக தெலுங்கானா போலீஸ் அல்லு அர்ஜுனுக்கு நோட்டீஸ். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் கடந்த 4ஆம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை அன்று திரையிடப்பட்ட பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற 35 வயதுள்ள ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய 9 வயது மகன் தேஜ் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார். கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரேவதியின் குடும்பத்துக்கு நிவாரண உதவியாக 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்திருக்கிறார். ஆனாலும் ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீடு மீது கல்வீச்சு சம்பவம் அரங்கேறியது. மனைவி, குழந்தைகள் வீட்டில் இருந்தபோது நடந்த கல்வீச்சு சம்பவம் அல்லு அர்ஜுனை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இதனால் மனைவி மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பு கருதி ஆந்திராவுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனிடையே அல்லு அர்ஜுன் வீடு மீது கல்வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் தொடர்பில் உள்ளவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல்லு அர்ஜுன் வீடு மீது கல்வீசப்பட்டதற்கு ரேவந்த் ரெட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் அல்லு அர்ஜுன் வீடு மீது கல்வீசப்பட்ட சம்பவத்திலும் அரசியல் பின்னணி இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து தெலுங்கானா போலீஸ் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ரசிகை மரணம் தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். 4 வார காலம் இடைக்கால ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து அவர் வெளிவந்துள்ளார். அல்லு அர்ஜுன் செல்வாக்கு மிக்க பிரபல நடிகர் என்பதால் புலன் விசாரணையை பாதிக்கும் என்று தெலுங்கானா போலீசார் கருதுகின்றனர். இதனால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கையில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்மன் அனுப்பி அல்லு அர்ஜுனை வரவழைத்து போலீசார் விசாரணையிலும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது 50 கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பி சந்தியா தியேட்டரில் நடந்தது என்ன என்று விரிவான விசாரணையை போலீசார் நடத்தியுள்ளதால் அல்லு அர்ஜுன் சற்று அரண்டு போய் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அல்லு அர்ஜுன் கைது தொடர்பான பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அல்லு அர்ஜுன் கைது நடவடிக்கையில் ஆளும் காங்கிரஸ் மற்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று தெரிந்தும் திரையரங்குக்கு அல்லு அர்ஜுன் சென்றதாகவும் மேற்கூரை திறந்த காரில் நின்றபடி கூடியிருந்த ரசிகர்களை நோக்கி கையை அசைத்தபடி அல்லு அர்ஜுன் வந்ததே கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் ரசிகை உயிரிழந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் என்று சட்டமன்றத்திலேயே தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். बिताने के बाद फिर जाते ऊपर फिर रूफटॉप निकाल के फिर लोगों को ऐसा कर रहा है, तो ये कैसे इंसान है? हम लोग क्या बोलना है सर? मुझे तो समझ में नहीं आ रहा. मैं बाहर ये बोल भी नहीं सकता, अगर कुर्सी में बैठकर खामोश भी नहीं बैठ सकता. வெறும் சில மணி நேரமே இருந்த அல்லு அர்ஜுனை பார்க்க ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமே திரண்டு சென்று பார்த்தது ஏன்? அவருக்கு என்ன கைகாலா போய்விட்டது? நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண் குறித்து யாராவது கவலைப்பட்டீர்களா என்றும் ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் தெலுங்கு சினிமா என்ன சொல்ல வருகிறது என்றும் அவர் கோபமாக கேட்டுக்கொண்டுள்ளார். ரசிகை நெரிசலில் சிக்கி மரணமடைந்தது குறித்து கூறிய பின்னரும் சிறிதும் கலங்காமல் அல்லு அர்ஜுன் சந்தியா தியேட்டரில் புஷ்பா படத்தை பார்த்து ரசித்ததாகவும் நள்ளிரவு 1 மணி வரை அவர் தியேட்டரில் இருந்ததாக ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். கைது செய்வோம் என்று போலீஸ் எச்சரித்த பின்னரே அவர் அங்கிருந்து சென்றதாகவும் தெரிவித்த ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை என்ன மனுஷையா இவர் என்று விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அல்லு அர்ஜுன் ஆதரவாளர்களோ ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ஜெகன்மோகன் அல்லு அர்ஜுன் நெருக்கமானவராக இருப்பதால் ரேவந்த் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கின்றன. அரசியல் ரீதியாக அல்லு அர்ஜுன் குறிவைக்கப்படுவதாக தெலுங்கானா முக்கிய எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் கட்சி புகார் கூறியுள்ளது. எது எப்படியோ பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாகி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்தாலும் அதன் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் மனநிலையில் அல்லு அர்ஜுனோ தெலுங்கு திரையுலகமோ இல்லை என்று கூறும் அளவில் கவலை மேகம் சூழ்ந்துள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் அல்லு அர்ஜுன் திரைவாழ்வில் திருப்பத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நல்லவிதமான திருப்பமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கப் போகிறது.